ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியை சும்மா அதிர விட போகிறோம். அதோடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு தமிழை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 2025 நான் வாங்கின பட்டாசுகள் எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். மொத்தம் எத்தனை பேக் வந்திருக்கு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். ஒரு பேகு, 2 பேகு, 3 பேகு, 4 பேகு, 5 பேகு, 6 பேகு, 7 பேகு, மொத்தம் 7 பேகு. சும்மா வேற லெவலில் இருக்க போது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வாட்டி தேடி தேடி பிடிச்சி சொல்ல போனால் சும்மா வேட்டையாடி இருக்குன்னு சொல்லலாம். வாங்க இந்த வாட்டி தீபாவளியை அன்பாக்சிங் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொத்தம் 7 பேக் காமிச்சேன். அதில் இப்போ நான் முதல் பேக் எடுத்திருக்கேன். அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேக் எடுத்துருக்கோம். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல முதல்ல என் கைக்கு வந்திருக்கிறது 100 வாலா ஒரு சரவடி வந்திருக்கு. எவரெஸ்ட் கம்பெனில இருந்து ஆஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வாலா வந்திருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா இப்ப என் கையில இருக்கிறது அவதார் ஒரு பேப்பர் பாம்பு. அவதார் இது பேப்பர் பாம்பு. மொத்தம் 10 பீஸ் இருக்கும். சும்மா ஏரியாவே அலற விட போகுது. ஸோ இது ஒன்று இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதுங்களா? இது ஸ்ரீ முருகன் கம்பெனிஸ்ல இருந்து த கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ். இதுலயும் 10 பீஸ் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? ஆட்டம் பாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டம் பாம் சும்மா தமா தூண்டுலாம் இல்ல, சும்மா பெரிய சைஸ்ல இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் கிங் சவுண்டு ஆட்டம் பாம். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குதுன்ட்டு. ஸ்ரீ முருகன் கம்பெனில இருந்து சும்மா பெரிய லெவல் ஆட்டம் பாம் இது. ஸோ இதான் நம்ம வாங்கியிருந்தோம். அதான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஓகேங்களா? செமையா இருக்கு. இந்த வாட்டி தீபாவளி நம்ம தெருவே எல்லாரும் திரும்பி பார்க்கணும். அந்த லெவலில் இருக்கும்போது சவுண்டு பாத்தீங்களா? சும்மா வேற லெவல்ல இருக்குல்ல. எவ்வளவு குண்டு குண்டு குண்டா இருக்குது பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இதே இந்த ஆட்டம் பாம் நான் 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ 2 பாக்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் பேப்பர் பாம் தான். பட் கலர் கலரா இந்த பேப்பர் சுத்தி வச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 பீஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது ஒரு ஆட்ட பாம் தான். இது டைனாசரஸ் டீலக்ஸ் பாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு மீடியம் சைஸ் பாம் இருக்கும்ல, அந்த சைஸ் பாம் இது. ஸோ இதுவும் வாங்கியிருந்தேன். ஒரு லக்ஷ்மி வெடி கோல்டு, ஒரு கணேசா, பாகுபலி, ஒரு கிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடிய படம் காந்தாரா. காந்தாரா 2 பேக்கெட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி வெடி சரம் அப்படின்னு பார்க்கும்போது 5000 வாலா. இந்த வாட்டி தீபாவளிய சும்மா அதிரி புதிரியா தெறிக்க விடுறோம். ஸோ வெடியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம அடுத்த கவரை பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 7 கவர்ல இது 2வது கவர். இது என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? சும்மா எவ்வளோ பெரிய டின்னு பாருங்க. இது வடிவேல் பிராண்டு. இது பாத்தீங்கன்னா ஆட்டம் ரெயின் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா இங்க பாருங்க ரெட் கலர்ல இருக்குல்ல, இது போல வந்து ரெட் கலர்ல அப்படியே சும்மா மழை மாதிரி பெய்ய போகுது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகேங்களா. அடுத்த இதுவுமே ஒரு டின்னு தான், பாப்கார்ன். சும்மா எப்படி இருக்கு பாருங்க ஃபங்க்ஷனு, தெரியுதுங்களா உங்களுக்கு? கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, செமையா இருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி சும்மா பொரியா பொரிச்சு தள்ள போகுது, வேற லெவல்ல இருக்கும். இதுவுமே பெருசு. நான் இதே பாப்கார்ன்ல சின்னதெல்லாம் இருக்காதான் நான் வாங்கல, ஏன்னா இதெல்லாம் பெருசா இருந்தாலும் நல்ல ஒரு டைமிங் இருக்கும் அப்படின்றதால ஸோ இதை எடுத்திருக்கேன். ஸோ இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டின்னு. இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கடைகளில் பீர் அது மாதிரிலாம் வந்து பீரு, ஃபோக், தம்ஸ் அப், பெப்சி அப்படின்னு சொல்லி பல டின்ல வந்து பட்டாசு வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ஸ்ரீ கம்பெனில இருந்து கிரேப் ஃப்ரெஷ் ஜூஸ், இது ஒரு டின் மாடலு. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணி நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா ஒரு டைமிங்ல ஒரு ஷவர் பார்க்கலாம். இதுவுமே இருக்கு. அடுத்தது வாட்டர் குயின். இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் டைமிங். இங்க இருக்க பாரு ஃபங்க்ஷன் மாதிரி சூப்பரா இருக்கும். கையை மேல வச்சாலும் ஒன்னாகாது அப்படிங்கிறாங்க. அதாவது வச்சுக்கிட்டே இருக்க வேணாம், தெரியாதமா அப்படி பட்டுச்சுன்னா கை ஒன்னாகாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் டைமிங். இதுவுமே பெருசு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஃபேன்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம். இது வந்து புஸ்வானம் ஃப்ளவர் பாட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப அன்றாடம் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே டிராவல் ஆகிட்டு இருக்கிற ஒரு புஸ்வானம் இது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் வாங்கியிருக்கேன். பட்டாசுல எப்படி இதை மாத்தி வச்சுட்டாங்கன்னு தெரியல நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பட்டாசு கூட தான் இந்த ஐபோன் வந்திருக்கு. இந்த ஐபோன்ல பேச முடியாது, வெடிக்க தான் முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபோன் வந்து இந்த வருஷம் புது வரவு. இந்த மாதிரி ஒரு டிசைன்ல பட்டாசு கொண்டு வந்திருக்காங்க குழந்தைங்களுக்காக, ஒரு ஃபேன்சியா சூப்பரா இருக்குன்றதுக்காக. ஸோ இது நம்ம பிரிச்சுட்டு மேல இங்க ஃபயர் பண்ணோம்னா இது ஒரு ஃபங்க்ஷன்ல சூப்பராகவே இருக்கும். இதுவுமே நல்ல டைமிங் இருக்கும். நம்ம தான் காசு கொடுத்த ஐபோன்லாம் வாங்குற அளவுக்கு வரல, பட் இந்த ஐபோனை வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம், என்ஜாய் பண்ணுவோம், பார்க்கலாம். கம்மி மத்தாப்பு. ஸோ இந்த மாதிரி இத்தனை ஃபேன்சி ஐட்டத்தை நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஃபயர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 பாக்ஸ் கம்மி மத்தாப்பு வாங்கியிருந்தேன். போட்டோ ஃபிளாஷ். இந்த வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் இருக்கும் அந்த போட்டோ ஃபிளாஷ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா சும்மா போட்டோ ஃபிளாஷ் பண்ணுவோம், பளிச்சுன்னு எடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். அதுவும் டைமிங், குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வேணும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அட்வென்ச்சர் ஃபவுண்டைன். நமக்கு எப்பவுமே டிராவல் தான். அதுலயும் அட்வென்ச்சர் பண்றதுனா அசால்ட்டா பண்ணுவோம், ரொம்ப இஷ்டம் நமக்கு. அதனால இதை பார்த்தோன்னே தூக்கிட்டேன். இதுவுமே நல்லா இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சூப்பரா இருக்கும். ஸோ இதுவுமே வேற லெவலில் இருக்க போது, அதனால இது ஒன்று வாங்கிட்டேன். அடுத்தது என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரோன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த மாதிரி ஐபோன் வாங்க முடியலையோ இன்னைக்கு வரைக்கும் ட்ரோன் நம்மளால வாங்க முடியல. வாங்குவோம், அதுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோனை வாங்கியிருக்கேன். இந்த ட்ரோன் என்னன்னா நம்ம அழகா ஃபயர் பண்ணோம்னா ட்ரோன் மாதிரியே அழகா மேலே போயிட்டு சூப்பரா வெடிக்கும். ஸோ இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஹெலிகாப்டர். இது எப்படி ட்ரோனும் அதே போல தான் ஹெலிகாப்டரும். இதுவுமே நல்லா சூப்பரா டைமிங்ல மேலே போயிட்டு சூப்பரா நமக்கு பறந்து போகும், அதையும் பார்க்கலாம். ஸோ ட்ரோனு, ஹெலிகாப்டர். அடுத்தது என்ன இருக்குப்பா அப்படின்னு பார்க்கும்போது பீகாக் ஃபெதர். இதுல ஒரு 5 பீஸ் இருக்கும். எப்படி தொகைய மயில் விரிச்சு ஆரம்பிச்சு அந்த ஃபெதர் வரும் இல்லையா, அது போல ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கிங் மேல வரும் ஃபெதர் போல. ஸோ இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது என்னன்னா சிட்டிப்புட்டு. இது சூப்பரா இருக்கும். இந்த வெடி சும்மா அப்படியே வச்சோன்னா அப்படியே புரிஞ்சு தள்ளும், சூப்பர் அழகா இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் அப்பா இருக்கத்திலேயே இந்த வாட்டர் குயின் இதெல்லாம் பெருசு பெரிய டப்பால காமிச்சல,
அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமா வந்திருக்கிறது என்னன்னா யூஎஸ்ஏ போட்டிருக்கு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? மிக பெரிய ஒரு பாக்ஸ், அவ்வளவு பெரிய ஒரு டின்னு உள்ள இருக்கு. ஃபயர் பண்ணா இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நல்ல ஒரு டைமிங்ல சூப்பரா நல்ல ஹைட் போகும். வேற லெவல் ஃபங்க்ஷனு, நல்ல ஒரு டைமிங் இருக்கும். அதனால இது வாங்கினேன். ஸோ இந்த ஃபேன்சி ஐட்டத்துல மிக பிரம்மாண்டமானது இது. அதாவது கீழ் லெவல் தரமட்டத்தில் வச்சோம்னா மாதிரி புதிரியா இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். சங்கு சக்கரத்தை மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா இதுல வந்து சங்கு சக்கரம், புஸ்வானம் பார்த்தோம். இது சங்கு சக்கரம். இந்த ஃபேன்சி ஐட்டம் இதோட முடியல, நிறைய கவர் இருக்கு. காமிச்சல்ல, வெயிட் பண்ணுங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சதா லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் அங்க இருக்கும் பாருங்க, அதை தட்டி விடுங்க. சரியா? வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 7 கவர்ல இப்போ நம்ம பார்க்க போற கவர் 3வது கவர். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 3வது கவர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இருக்கிறது வாட்டர்மெலன், தர்பூசணி பழம். ஆனால் இது சாப்பிட்றது இல்லை, வெடிக்கிறது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்ப அழகா நமக்கு வந்து பட்டாசை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சிவகாசியில நமக்கோசரம் இந்த தீபாவளி ஒரு நாள் நம்ம வெடிக்கிற வெடிக்கோசரம் அவங்க வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு அவங்க தயார் பண்ணி நமக்காக கொடுத்துருக்க அந்த பட்டாசை வாங்கி நம்ம வெடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம இது மூலியமா கொடுப்போம். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேலோங்கி வரும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு வாட்டர்மெலன், இது ஒரு புது வரவு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் வருமாமா. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தீபாவளி பார்க்கலாம். ஸோ இது ஒண்ணு. சிலிண்டர்பா, சிலிண்டர் 2 சிலிண்டர் ஃப்ரெண்ட்ஸ், 2 சிலிண்டர். இந்த 2 சிலிண்டர், இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டர்ல கேஸ் லீக் ஆகிற மாதிரியே லீக் ஆகி அப்படியே புகையா ஸ்மோக், கலரா ஸ்மோக்கிங் வந்து டமால் அப்படின்னு வெடிக்குமா இந்த சிலிண்டர். சரியா? அதனால இந்த சிலிண்டர் வாங்கியிருந்தோம். இதுவுமே இந்த வருஷம் புது வரவு. ஸோ இது ஒன்று வச்சிருப்போம். அப்ப இது என்னப்பா, இந்த சிலிண்டர் ப்ளூ கலர்ல இருக்குது அப்படிங்கிறீங்களா? அது ஸ்மோக் வந்து வெடிக்கும். இது கிராக்லிங், சும்மா பரபரப்பு சும்மா சூப்பரா வந்து இது வெடிக்கும். இது நைட்ல, அது பகல்ல. செமல்ல. இந்த வாட்டி தீபாவளியை வேற லெவலில் நம்ம கொண்டாடுறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, உனக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. அடுத்தது பிளாக் மணி, கருப்பு பணம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு 3 பீஸ் இருக்கும். இதுல இதை வெடிச்சோம் அப்படின்னா சும்மா அப்படியே பேப்பரா பணமா கொட்டும். அதுதான் இது. இதுவுமே ஒரு ஃபேன்சி மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அதான் அது வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் பிளாஸ்ட் போட்டிருக்கு இந்த பாக்ஸ்ல. இதுல என்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன இருக்குப்பா தெரியுமா? பாருங்க, காமிக்கிறேன். தெரிஞ்சுங்களா? திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுங்களா? திருப்பதி லட்டு மாதிரியே இருக்குல்ல, ஆனா இது லட்டு இல்ல. இது என்ன அப்படின்னா, இது மேல வச்சா நல்ல ஒரு டைமிங்ல புஸ்வானம் சூப்பரா இருக்கும். லட்டு ஃப்ரெண்ட்ஸ், லட்டு ஸ்வீட் இல்லாம தீபாவளியா, அதனால லட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா? இதை நம்ம தீபாவளி அன்னைக்கு சாப்பிடுவோம், இல்ல வெடிப்போம். இந்த கவரும் காலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4வது கவர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 4வது கவர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்லயே ஒன்று அவசரமா பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு, அதை எடுப்போம். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா டோரா ஃப்ரெண்ட்ஸ், டோரா புஜ்ஜி, டோரா சிங்கர். சூப்பரா இருக்குல்ல?
இந்த டோரா சிங்கர்னு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை, இந்த ஒரு வெடியை நம்ம வந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாட்டு மாறுற மாதிரி ஒரு மியூசிக்கல் சவுண்ட் வரும் போல இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டோரா புஜ்ஜியை வாங்கி கொடுங்க. சும்மா இந்த பிங்க்னாலே சும்மா அட்டகாசம் இல்லை, அழகு இல்லை, வேற லெவலில் இருக்குது. இந்த டோராவை நம்ம பாட வச்சு பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு எப்படி தான் பாடுதுன்ட்டு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் வந்து படா பீகாக். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பீகாக் நம்ம கீழே வச்சா ஃபெதர் சூப்பராக வரும்ல, அதே போல தான் இது. இது பாருங்க. ஆனால் இது கையில் பிடிச்சிக்கலாம். கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே ஃப்ரண்ட்ல நம்ம ஃபயர் வச்சோம்னா சும்மா மகிழ் தோகையை விரிச்சு நம்ம கையிலேயே ஆடும். கையில் பிடிச்சிக்கிட்டா சும்மா மகிழ் தோகை அப்படியே சூப்பராக ஆடும், பார்க்கவே செமையாக இருக்கும். அதனால இந்த வருஷம் இது புது வரவு. அதனால நான் என்ன பண்ணேன், 2 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாங்கினேன். ஸோ மகிழ் தொகை 2 பக்கம் விரிச்சு ஆடினா செமையா இருக்கும். அல்டிமேட்டு இது ஒரு புது வரவு. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குன்னா டிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்சி ஐட்டம். இதுல ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள. இது நம்ம வச்சோம்னா அழகா ஃபங்க்ஷன் வந்து வெடிச்சு என்னமோ சொன்னாங்களே, அச்சோ இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 6 பம்பரம் மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி சுத்தமா 6x1 அப்படின்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெடிக்க போறது. இதுவும் ஒரு புது வரவு. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் என்னன்னா டாய் கலர். இது வந்து இங்க இருக்கு பாருங்க கலர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அடுத்தடுத்த கலர்ஸ் வருமா, கோல்டு, சில்வர், கிரீன் அப்படின்ட்டு. இது ஒரு டாய் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் தாங்க. அதனால இது வாங்கியிருக்கேன். வாங்க தீபாவளிக்கு எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் பட்டா பட்டா பீகாக். அது இல்லாம தீபாவளியான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அல்டிமேட்டான ஃபங்க்ஷன் அது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அல்டிமேட்டா இருக்குல்ல. இந்த வாட்டி இந்த படா பீகாக்ல இன்னும் ஒரு புதுசா விஷயம் அப்படின்னா ரெயின்போ கலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மயில் மாதிரி தோகை விரிச்ச ஆடும் இல்லையா, அதுல இந்த ரெயின்போ கலர் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த படா பீகாக் செமையா இருக்கு. ஸோ இந்த வாட்டி இதுவும் ட்ரை பண்ணுவோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4 கவர் முடிஞ்சிச்சு. இப்போ 5வது கவர் கூட போலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5வது கவர் பார்க்கலாமா? இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இருங்க. ஃபர்ஸ்ட் என் கையில வந்திருக்கிறது லாலிபாப்பு. லாலிபாப் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற ஐட்டம். இதுல மொத்தம் 2 பீஸ் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ லாலிபாப்பை ட்ரை பண்ணுவோம். இது ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இது புது வரவு கிடையாது, பட் நல்லா இருக்கும். அதுக்கோசரம் இதை வாங்கியிருந்தேன். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அம்மாடி பார்த்தீங்களா, ஒன்று எடுத்தாலே மொத்தமாக சாயுது. இது ஒரு சப்போர்ட்டர் தான் எல்லாமே இருந்து போல இருக்கு. இருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் ஊத்திப்போம். இது என்ன பார்த்தீங்கன்னா விசிலிங் ராக்கெட். சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே மேலே போகுமாமா. செம்மையா இருக்கும் ராக்கெட்டு. பார்க்கலாம். சங்கு சக்கரம், விஷ்ணு சங்கு சக்கரம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குழந்தைங்களுக்காகவே சங்கு சக்கரத்தை கீழே விட்டு பார்த்துருப்போம்ல, ஆனா இந்த சங்கு சக்கரத்தை கையிலேயே வச்சுக்கலாம். ஆமா. ஸோ அந்த சங்கு சக்கரம் நம்ம ஃபயர் பண்ண நம்ம கிட்ட வராத அளவுக்கு அந்த கம்பியில நம்ம சேஃப்டி கொடுத்துருப்பாங்க. கையில பிடிச்சிக்கிட்டே சங்கு சக்கரம் சூப்பரா சுத்தம், வேற லெவலில் இருக்கும். இதுக்கும் ட்ரை பண்ணுங்க. இதுவும் வாங்கியிருந்தேன். பிஸ்டல் 5G அப்படின்னு சொல்லி புது வரவு. இந்த வருஷம் புது வரவு இது. இது எப்படி இங்க இருக்கு பாத்தீங்களா, கன்னு தெரியுதா? இந்த கன்ல ஃப்ரண்ட்ல நம்ம ஃபயர் பண்ணோம்னா சும்மா ஷூட் பண்ணலாம். சூப்பரா ஃபங்க்ஷன்ல ஃபயர் வந்துட்டே இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். இதுவும் இந்த வருஷம் புது வரவு. வாங்க எப்படி இருக்கு தீபாவளி பார்க்கலாம்.
இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தாமோ சக்ரா செலிப்ரேஷன் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்ஸ். இந்த பக்கம் என்ன இருக்கு? டிக்கெட் இருக்கு, டெய்ரி மில்க் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஸ்வீட்ஸ். கேட்பரிஸ் சாக்லேட் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. குழந்தைங்களுக்கு அவசரம் சாக்லேட் வடிவத்திலேயே பட்டாசு கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டாசு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கே நம்ம தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம், இல்ல வெடிச்சு பார்க்கலாம் தீபாவளி அன்னைக்கு. சரியா? ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, இன்னும் நிறைய ஐட்டம் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹோலி தீபாவளி அன்னைக்கு ஹோலி கொண்டாட போறோமா? நம்ம பண்டிகை தானே, சூப்பரா கொண்டாடலாம். இதுல ஹோலி பண்டிகை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தர்பீஸ் பழம் மேல ஸ்ட்ராபெரி கீழே, இது மேல தர்பீஸ் பழத்து மேல நம்ம ஃபயர் பண்ணோம்னா சும்மா ஹோலி ஃபங்க்ஷன் மாதிரி இது மாதிரி சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு வரப்போகுது. ஸ்ட்ராபெரி கீழே இருக்கு, அது மேல வச்சாலும் சும்மா வேற லெவல் இருக்க போகுது. இந்த வருஷம் இதுவும் புது வரவு. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அல்டிமேட்டா இருக்க போது, சும்மா தரமான தீபாவளி, நம்ம வீட்டு தீபாவளி தான் அப்படின்ற லெவலுக்கு இருக்க போது. வாங்க பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசி ஸ்பார்க்கல் 25 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு, அம்பர்லா போல இருக்கும் ஒரு கொடை. அந்த கொடையில 5 கம்மி மத்தாப்பு ஒன்னா சேர்ந்து இருக்கும். அது சென்டர்ல நம்ம ஃபயர் பண்ணோம்னா கொடை மாதிரி விரிஞ்சு சூப்பரா சுத்தம், வேற ஒரு டைமிங்ல இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், கோன் ஃப்ரெண்ட்ஸ், கோன். குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்ல, கோன் ஐஸ், அதுதான் இந்த கோனு. பட் இந்த கோனு சாப்பிடறதுக்கு இல்லை, இதுவுமே வெடிக்கிறதுக்கு தான். நல்ல ஒரு டைமிங்ல பூ போல வருமா அந்த ஸ்பார்க்கர், இந்த சவுண்டு வராம அப்படியே மென்மையா அந்த பால் அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும், அது போல இருக்கும். நாங்க அல்டிமேட்டா இருக்க போது இந்த கோனையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜெய் ஹிந்த், பாரத் டேங்க். இந்த வருஷம் இது புது வரவு. ஏன் அப்படின்னு ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாகிஸ்தானை தெரிக்க விட்டோம் இல்லையா, சும்மா அதிரி புதிரியா பயந்து ஓடினானுங்கல்ல, அவங்க சும்மா அந்த அளவுக்கு நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்களை தெரிக்க விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படியா இந்த தீபாவளிக்கு பாரத் டேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய் ஹிந்த். ஸோ ஐ லவ் மை இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம கெத்தா நம்ம தீபாவளி கொண்டாடலாம். இது டேங்க்ல ஃப்ரண்ட்ல ஃபயர் வரும். இங்க ஃபயர் வச்சீங்கன்னா சூப்பரா அப்படியே அந்த ஃபோர்ஸ்ல சூப்பரா அந்த பாம்பு வர மாதிரி ஃபயர் வர மாதிரி இருக்கும். இந்த டேங்க்ல கொஞ்சம் மூவிங் இருக்கும் அப்படின்னாங்க. இதுக்கே நம்ம தீபாவளிக்கு வெடிச்சு பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கும், செமையா இருக்கும். இதுல 2 பீஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். கலர் ஸ்மோக். ஸோ இது வந்து ஒரு பென்சில் மாதிரி, ஜஸ்ட் நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா அப்படியே வச்சு காமிச்சிங்கன்னா சும்மா விதவிதமான கலர்ஸ் பேக்ரவுண்ட்ல வேற லெவல்ல இருக்கும். அழகா இந்த கலரை போட்டு விட்டு நீங்க ஸ்லோ மோஷன் நடந்து வந்து பாருங்க. ரீல்லாம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு தான் இந்த இது நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்மள தான் ரீல் பண்ணுவோம். சரியா? சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஓகேவா? தீபாவளிக்கு திருக்க விடுறோம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், மிக பிரம்மாண்டமானது ஃப்ரெண்ட்ஸ், மிக பிரம்மாண்டமானது. அயன் கம்பெனிலிருந்து ரியோ அப்படின்னு போட்டு ஜுவல் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? 1 2 3 4 5 மொத்தம் 5 பீஸ் இருக்கு பாக்ஸ்ல. ஒன்னு தரமான ஃபங்க்ஷனு. இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இது அன்பாக்சிங் பண்ணனா இதுக்கும் அன்பாக்சிங் பண்ண வேண்டிய இருக்கும். தீபாவளி அன்னைக்கு பாருங்க நம்ம வெடிக்க போறது. இது வந்து எப்படி இருக்கும் ஃபங்க்ஷன் சொன்னா, இது கொடுக்கும்போது சொன்னாங்க, சார் இந்த வருஷம் இது புது வரவு, வச்சு பாருங்க உங்க ஏரியாவே திரும்பி உங்களை தான் பார்க்கணாங்க. அப்படி இருக்குமா அந்த ஃபங்க்ஷனு, பார்ப்போம். சரியா? இது வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல இருக்கு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். 5வது கவர் காலி. 5 கவர் ஃபினிஷ். இன்னும் 2 கவர் இருக்கு. தரமா இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த 5 கவர்ல இருக்கிறதுமே
நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டமா இருந்தது. இப்ப கடைசியா 2 கவர் இருக்கு. அது ரெண்டுமே என்னன்னா வான வேடிக்கை மேல போய் தெறிக்க விடுறது தான் அதுல வச்சிருக்கோம். அந்த 2 கவருமே பேரலா இருக்கும் போது வாங்க 6வது கவரையும் 7வது கவரையும் பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம 6வது கவர் பார்க்க போறோம். அந்த கவர் இங்க வைக்கிறதுக்கு இடமே இல்லை, அதனால 5 கவர் இருக்கிறதையும் கவர்லயே போட்டுட்டு இப்ப 6வது கவரை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க 6வது கவரை பார்க்கலாம். இவ்வளவு மிஸ் பாத்தீங்களா? இது எல்லாமே வான வேடிக்கை, சும்மா வேற லெவல்ல இருக்க போது வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயன் கம்பெனில இருந்து பீன், அதாவது ஹனி. இது வந்து ஒரு 12 ஷாட்டு. சும்மா இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் போல ரொம்ப அழகா வந்து மேல போயிட்டு இந்த தேனீக்கள்லாம் போகும்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் நாங்க. அதனாலதான் இதை வாங்கியிருக்கேன். இது வந்து 12 ஷாட்டு. சரியா? அடுத்தது அதே அயன் கம்பெனில வரமாட்டேங்குது. அதே அயன் கம்பெனில ஒரு சிங்கிங் பேர்ட். இது வந்து நம்ம 12 ஷாட் பார்த்தோம் இல்லையா, அதே போல சிங்கிங் பேர்டு. இதை நம்ம வச்சோம்னா சும்மா சரு 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 மேல பாட்டு பாடிக்கிட்டே மேல போகுமாமா. ரொம்பவே நல்லா இருக்கும், டைமிங் இருக்கும். நாங்க அதனால தான் சிங்கிங் பேர்டு வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் அயன் கம்பெனில இருந்து. அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது அப்பாடி சாமி, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அயக்ரீவா அப்படின்ற கம்பெனில இருந்து பர்கர். இங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்களா, ஒரு மாதிரி சில்வர் கலர்ல இருக்கு இல்லையா, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட இது வந்து 5 இன்ச் பைப்பு, வேற லெவல்ல இருக்கும். மேல போய் இந்த வானத்துல போய் அந்த வெடிச்சு மேல போகும்போது அந்த வானத்தையே தன் வசத்துக்குள்ள கொண்டு வருமா. அது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வரும் அப்படின்னாங்க. வச்சுதான் பார்ப்போமே. சரியா? இது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போட்டியே நான் வரேன் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. ஒன்னுத்துல போயிட்டு டபுள் ஃபங்க்ஷன் ஆமா. இதுவுமே இது 5 இன்ச் பைப்பு, இது 6 இன்ச் பைப்பு. இது 2 in 1. சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. அப்பமா தீபாவளி பாருங்க அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதே 5 இன்ச் பைப்ல வேற ஒரு ஃபங்க்ஷனு. இங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி கிரீனு கோல்டு சில்வர் 3 மிக்சிங்ல மழை மாதிரி பெய்யுமாமா. தரமா இது ஒன்று வாங்கியிருந்தேன். மொத்தம் இதுவே 3 வான வேடிக்கையா 4வது. இங்க பாருங்க, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனு இப்படி இருக்குமாமா. இதுவுமே 5 இன்ச் பைப்பு, வேற லெவல்ல செமையா இருக்கும். இது ஒன்று வாங்கியிருந்தேன். 6வது ஃப்ரெண்ட்ஸ், 6வது. இங்க பாருங்க, சும்மா கோல்டு மழை தாறு மழை. இன்னைக்கு கோல்டு ஏறி போச்சு. இது கோல்டு ஈகிள், வேற லெவல்ல இருக்கும். இதுவுமே 5 இன்ச் பைப்பு, தரமா இருக்க போது. மொத்தம் 2 4 5 முடிஞ்சிச்சா? இது வந்து பாத்தீங்கன்னா ராயல், சும்மா ராயல் 30 ஷாட். இது 30 ஷாட். இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கவர் இருக்குல்ல, தரமா இருக்கும். ஸோ 12 ஷாட்ஸ்ல ஆரம்பிச்சு 30 ஷாட் வந்திருக்கும். அடுத்து அந்த கவர் என்னன்னு பார்ப்போமா? 8 மினிட். இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? போன் பே மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல. 120 ஷாட்ஸ், 120 ஷாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், 120 ஷாட்ஸ். இதை வச்ச மாசமா டப்ப 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 டப்பன்னு மேல போயிட்டு தரமா இருக்குமாமா. 120 ஷாட்ஸ். இது வந்து மல்டி கலர். ஸோ வந்து எல்லா விதமான கலர்ஸுமே இதுல பார்க்கலாம். 120 ஷாட்டு. இன்னும் ஒவ்வொன்னா இன்னும் சரியா 120 ஷாட் மேல போய் விட்டுதான் இன்னும் சரியா. வெயிட் பண்ணுங்க, தீபாவளிக்கு சும்மா அதிரி புதிரியா இருக்க போது உங்க வீட்டு தீபாவளி. ஸோ இதோட முடியல. லார்ட் பட்லாஸ் கடைசியா ஒரு மிக பிரம்மாண்டமா
செலிப்ரேஷன் வெடி ஒன்று இருக்கு, வாங்க காமிக்கிறேன். இதுவும் அப்படியே இப்படி வச்சிருவோமா? ஓகே, வெயிட் 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 வெயிட். தூக்கினே வர முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆளா பாருங்க. அம்மே இது என்ன தெரியுமா? இது வந்து 10x10 அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்கு மிக முக்கியமானது. இது ஒன்று வச்சு விட்டோம்னா ஒரே நேரத்தில் சும்மா சர்ரு சர்ரு சர்ருன்னு 10 ஐபிஎல் ஷாட்ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வீடியோ பண்ண தெரியுங்களா? அதுதான் இது. இங்க பாருங்க, 1 2 3 4 அப்படி மொத்தமா இருக்கா சாமி? வீட்டு தூக்கவே முடியல சாமி, அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து செலிப்ரேஷன் ஷாட்டு 10x10. ஒரே நேரத்தில் ஒரு முறை வெளியே போச்சுன்னா 10 வெடி மேலே போகும். வானமே மாயாஜாலத்தில் ஜொலிக்கும், விளையாடும். வானமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி 100 வாட், அதாவது 10x10 மொத்தம் 100 ஷாட். 10 முறை மேலே சரு சரு சருன்னு 10 ஷாட் போகும். ஒன்று வேற லெவலில் இருக்கும் கலர்ஸ் வெடி. ஸோ இதுதான் மிக பிரம்மாண்டமான வான வேடிக்கை இந்த வருஷம். சரியா? இன்னும் முக்கியமாக ஒரு 4 விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபேன்சி என்னன்னு காமிக்கிறேன். அது ஃபேன்சி ஐட்டம், பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொன்னல ஒரு ஃபேன்சி ஐட்டம் காமிக்க மறந்துட்டேன்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டார். அடியே கொள்ளுதே, சூப்பரா இருக்குல்ல? எனக்கு கிட்டார் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வாசிக்கதான் தெரியாது. என்ன பண்றது, இப்போ இதையாவது வாங்கியிருக்கோமே, சந்தோஷப்படுவோம். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு புது வரவு இந்த கிட்டார். இது எப்படிப்பா வெடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? சிவாஜி படத்துல ரஜினி சார் என்ன பண்ணுவாரு, கடைசியா அந்த கிட்டாரை அப்படி எடுத்து அப்படி வச்சு இப்படின்னு வரல, இங்கே சொர்றன்னு போகும் தெரியுமா புல்லட்டு? அந்த மாதிரி தான் இங்க வச்சீங்கன்னா ஃபயர் சூப்பரா போகும். இந்த கிட்டார் வச்சு ஜாலியா பாடினே வெடிக்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வருஷம் புது வரவு இந்த கிட்டார். அடுத்தது ஜெய் ஸ்ரீராம், ஹனுமானுக்கு கதா. இந்த வாட்டி புது வரவு. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படித்தான் வித்தியாசமா செய்யறாங்கன்னு தெரியல. இந்த கதையில இங்க ஃபயர் பண்ணீங்கன்னா சும்மா அப்படியே ஃபயர் ஆகும். நீங்க அப்படியே பறந்துகிட்டே மேல போலாம். என்ன சொல்றீங்க? சரியா? ஜெய் ஸ்ரீராம். தீபாவளிக்கு பாருங்க, வெடிய நமக்கெல்லாம் படுத்தலாம். ஸோ இந்த வருஷம் கிட்டாரு இந்த வால் வேற லெவல்ல இருக்கு. இதையும் என்ன பண்ணணும், இங்க ஃபயர் பண்ணீங்கன்னா சும்மா அப்படியே சூப்பரா இருக்குல்ல? இது சின்ன வயசுல ஹீமன் படம் பார்த்துருக்கீங்களா? ஹீமன் கார்ட்டூன் அந்த காலத்துல. அதில் பார்த்தீங்கன்னா வச்சு இப்படின்னுவாங்க அப்படின்னுவாங்க, சும்மா சருன்னு பவர்லாம் வரும்ல, அந்த மாதிரி கெட்டப்ல இருக்குது. சும்மா ட்ரை பண்ணுங்க, அத்தனை குதிரையா இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் வித்தியாசம் அவங்க யோசிச்சு பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓகேவா? கார் ஃப்ரெண்ட்ஸ், கார் நம்ம தலை அங்கே கார்ல கலக்கிற ரேசிங்ல அப்படி கிடைச்சி நம்ம தீபாவளிக்கு இது இல்லைன்னா எப்படி? அதான் பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி காரை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா சும்மா சொயின்னு போதில்ல, சூப்பரா சொயின்னு போயிட்டு வருது. இந்த காருக்குள்ள 2 கார் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 2 கார் இருக்கு. இந்த கார்ல என்ன ஒரு விஷயம்னா, இந்த காரை ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது அங்க ஒரு ஃபயர் பண்ற ஒரு திரி வச்சிருக்காங்க. அந்த திரியில நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபயர் ஆகும்போது நல்ல ஒரு டைமிங்ல சூப்பரா வருதா? அந்த டைமிங்ல கார் மூவிங்ல போகுது. கார் ரேஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி சும்மா கார் போகுது. அதனால இந்த வீடியோ நான் வாங்கியிருக்கேன். ஒரு பக்கம் எல்லோ, இன்னொரு பக்கம் பிங்க். இந்த 2 கார்ல எந்த கார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அங்க தலை அங்க ஜெயிச்சிட்டு இருக்காரு. இத நம்ம தீபாவளிக்கு ரேஸ் விடுவோம். இந்த ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, எல்லோவா பிங்கா அப்படின்றது. சரியா? நம்ம தீபாவளி பார்க்கலாம். பேட் அண்ட் பால். இங்க பேட்டும் இருக்கு, இங்க பாலும் இருக்கு. பேட்ல இங்க ஃபயர் பண்ணணும், பாலுக்கு இங்க ஃபயர் பண்ணணும். வித்தியாசமா சூப்பரா விளையாடலாம். தீபாவளிக்கு அட்டகாசமா இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க. அன்பாக்சிங் வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நீங்களும் இது போல வித்தியாசமான பட்டாசுல வாங்கி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே என்னுடைய பட்டாசுல பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடா அதே வாங்கிட்டு இருக்க மாட்டேன்.
வித்தியாசமா யூனிக்கா புதுசுக்கு நான் புதுசுன்ற மாதிரி இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கும். அதான் தேடி பிடிச்சி வாங்குறதா எங்க வழக்கம். செம்ம என்ஜாயா இருக்கும் இந்த வாட்டி தீபாவளி. இதெல்லாம் வாங்கியாச்சு, எப்படி இருக்கும் வெடிக்கிறது அப்படின்றது தீபாவளி அன்னைக்கு பாருங்க. நம்ம பிடிச்சு முடிச்சு அந்த வீடியோவும் சூப்பரா உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வேண்டியது நான் பண்ற சந்தோஷமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அந்த வகையில தான் இந்த வாட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. எனக்கு சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லையுமே நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? அடுத்த பார்க்கலாம். See you. Bye-bye.